கிந்தோட்டை சாஹிரா கல்லூரியிலே கற்பித்த ஆசிரியர்களில் சம்சுதீன் மக்கி சேர் அவர்களும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒருவர்தான். ஒரு காலத்திலே ஆசிரியராகவும் பின்னர் பிரதி அதிபராகவும் அதன் பின்னர் அதிபராகவும் இதே பாடசாலையில் சேவகம் புரிந்த அன்னார் ஓய்வு பெற்றுள்ள காலத்தில் கூட எங்கள் சிறார்களின் நலம்கருதி எடுத்துள்ள ஒரு முயற்சியை பற்றி தான் இப்பொழுது அவர் மூலமாகவே கேட்கப் போகின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வின் கிருபையும் சாந்தி சமாதானம் ஏற்படுவதாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலாவாத்தும் கூறிய பின் எனது விடயத்தை தொடங்குகிறேன். நாம் உங்கள் முன் முக்கியமான 2 விடயங்களை, ஆச்சரியமான விடயங்கள் 2 முன்வைக்கத்தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த ஆச்சரியமான விடயங்களை நீங்கள் கேட்டபின் நிச்சயம் எனக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நீங்கள் இது ஒரு ஆச்சரியமான கட்டாயம், நாங்கள் கேட்க வேண்டிய விடயம்தான், அறிய வேண்டிய விடயம்தான், நாங்கள் இதை ஏற்கனவே அறிந்திருக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம், ஒரு எண்ணம், கவலை உங்களிடம் நிச்சயம் ஏற்படும். எனவே அந்த 2 விடயங்களை நான் ஆரம்பிக்க முன்பதாக என்னை பற்றி சிறிது நான் உங்கள் முன்னிலே அறிமுகப்படுத்த தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு இலங்கை முழுவதிலும் நண்பர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் படித்த விதத்தில், ஆசிரியர் என்ற விதத்தில், கற்பித்த விதத்திலும் எனக்கு இலங்கை முழுவதில் நண்பர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை சில அதிகமானோரை கண்டு 50 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டன. இப்போது எனக்கு 75 இந்த வயது. அதனால் முதலாவது என்னை பற்றி சிறிது உங்கள் முன் அறிமுகம் செய்து கொண்டு எனது விடயத்தை தொடங்குகிறேன். எனது பெயர் சம்சுதீன் மக்கி. நான் பிறந்தது பேர்வல மரதானே என்ற ஊரில், வாழ்ந்தது பேர்வல மககொட என்ற ஊரில். பேர்வலையில் 35 வருடங்களும், நான் திருமணம் முடித்த ஊராகிய காலி கிந்தோட்டையில் 40 வருடங்களுமாக 75 வருடங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் பேர்வல சம்சுதீன் வித்யாலயம், ரிஃபாய் ஹாஜியார் மாளிகாயனையில் உள்ள ரிஃபாய் ஹாஜியார் மகா வித்யாலயம் என்பவற்றில் கல்வி பெற்று புலமை பரிசில் பரீட்சை சித்தி அடைந்த பின் தர்கா நகரில் உள்ள அல்ஹம்ரா வித்யாலயத்திலும் அதன் பின் அங்குள்ள சாஹிரா கல்லூரியிலும் நான் கல்வி கற்றிருக்கிறேன். அந்த இரு கல்லூரிகளிலும், தர்கா நகரில் அந்த 2 கல்லூரிகளுக்கும் தான் அந்த கால 1960களில் முழு இலங்கையிலும் இருந்து மாணவர்கள், புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள்லாம் உயர்கல்விக்காக இலங்கை முழுவதிலும் இருந்து, அதாவது திருவண்ணாமலை, மூதூர், மட்டக்களப்பு, கல்முனை, சம்மாந்துறை, அக்கரப்பத்து, நின்றவூர், அட்டாளைச்சேனை, கண்டி, அன்றாபுரம், புத்தளம், மூதூர், திருவண்ணாமலை, அப்படி இலங்கை எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்து கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்கள் 1960களில். அங்கே நானும் தர்கானார் அரசு நடவடிக்கையில் 1960களில் இருந்து கல்வி கற்றிருக்கிறேன். ஜிசி யூஜர் முறை கல்வி கற்ற பின் ஆசிரியர் தொழிலை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆசிரியர் தொழில் முதலாவது விஞ்ஞான ஆசிரியராக 1970ல் பேர்வல மாளிகாயன முஸ்லிம் மகாவித்யாலயத்துக்கு நியமிக்கப்பட்டேன். அதன் பிறகு பலாந்த முஸ்லிம் வித்யாலயத்திலும் கல்வி கற்பித்திருக்கிறேன். அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி ஆசிரியர் கலாசாலையில் 1970-71 வருடங்களில் கணித பிரிவில் ஆசிரியர் பயிற்சி பெற்றேன். 1971-72 இலங்கை முழுவதிலும் இருந்து அங்கு ஆசிரியர்கள் வந்து என்னோடு பயிற்சி பெற்றுக்கொண்டு இருந்தார்கள். அதன் பிறகு காலியில் உள்ள மல்ஹர் சுல்ஹியா மகா வித்யாலயம், அதன் பிறகு பலப்பிட்டி முஸ்லிம் மகா வித்யாலயம், அதன் பிறகு தர்கா நகர் சாஹிரா கல்லூரி, அதன் பிறகு கண்டியில் உள்ள தஹியங்கைக்கு பக்கத்தில் உள்ள ஜஹலத்தன் முஸ்லிம் மகா வித்யாலயம் என்பவற்றில் கல்வி கற்பித்த பிறகு, கணித ஆசிரியனாக கற்பித்த பிறகு 1985 அளவில் நான் திருமணம் முடித்த ஊராகிய காலி கிந்தோட்டை சாஹிரா கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்று வந்தேன். அதில் 25 வருடங்கள் கற்பித்து 2010ல் ஓய்வு பெற்றேன். கடைசி 18 வருடங்களில் 17 வருடங்கள் பிரதி அதிபராகவும் 1 வருடம் அதிபர் சேவை செய்த முதலாம் தர அதிபராகவும்
கடமையாற்றி இருக்கிறேன். இந்த அளவில் எனக்கு இலங்கை முழுவதும் நண்பர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலரை கண்டே 50 வருடங்களுக்கு மேலாகிறது. நான் இந்த அறிமுகத்தை கொடுத்த பின்புதான் அவர்கள் என்னை சரியாக அடையாளம் கண்டு கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனவே இப்போது நான் என்னை பற்றி அறிமுகம் செய்து விட்டேன். இப்போது எனது விடயத்துக்கு வருகின்றேன். ஆச்சரியமான 2 விடயங்கள் உங்கள் முன் நான் வைக்கவிருக்கிறேன். நீங்களும் நிச்சயம் அதை கேட்ட பின் பார்த்த பின் ஆச்சரியப்படுவீர்கள். அதாவது முதலாவது விஷயம், நான் எழுதிய அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் எழுதிய இந்த அகராதி, அல் குர்ஆன் அகராதி, அல் குர்ஆன் கூறும் விடயங்களின் அகராதி வரிசை தொகுப்பு. அது ஆனா ஆவண்ணா ஈனா என்று தமிழ் அகராதி, அது பிறகு கானா சானா ஞானாடான அப்படி என்று வருகிறது தமிழ் அகராதி. அந்த அகராதி வரிசையில் ஆனாவில் வரக்கூடிய விடயங்கள் இந்த கொப்பியில் முதலாவது எழுதியிருக்கேன். அஹ்மால் நாமா என்ற கையேடு, செயல் மனிதனின் செயலேடு, அஹ்மால் நாமா தான் முதலாவது சொல்லாக இதில் தொடங்குது. அஹ்மால் நாமா, அதன் பிறகு அரபு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா நாயகி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி தொடர்ந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அப்படி தொடர்ந்து போகுது. நான் இந்த அல் குர்ஆன் அகராதி எழுதி தொடங்கியதும் ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது நான் குர்ஆன் ஓதும்போது தப்சீர்களை கிட்ட வைத்து பார்த்துக்கொள்வது வழக்கம். அது நான் ஜிசி ஓ லெவல் சாதாரண படிக்கும் காலத்திலேயே பரீட்சைக்காக மொழிபெயர்ப்புகளை பார்த்துக்கொள்வது அணுவாக பார்ப்பேன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்றால் குல் என்றால் என்ன, அல்லாஹு ஹுவல்லாஹு என்றால் என்ன, அஹத் என்றால் என்ன, பிரித்து அப்படி வாசி பழகி நான் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதும் போது குறிப்பெடுத்துக் கொள்வேன். குறிப்பெடுத்து குறிப்புகள் எல்லாம் இந்த விடயம் குர்ஆனில் எந்த சூரத்தில் எந்த வசனத்தில் அந்த வசன இலக்கங்களை நான் குறித்துக் கொள்வேன். அதுதான் குறிப்பு. கடைசியில் எனக்கு தேவையான என்ன குறிப்புகள் எல்லாம் நிறைந்து விட்டணும். பெரிய ஒரு கொப்பி முழுக்க நிறைஞ்சு விட்டது. எனக்கு தேவையானதை அவசரமாக எடுக்க இல்லாத நிலை ஏற்பட்டு தெரிந்தெடுக்க பிறகு நான் அதன் பிறகுதான் எனக்கு அந்த யோசனை வந்தது. ஒரு அகராதி வரிசைப்படி இது எழுதுவோம், அப்போ டக்கண்டு எடுத்துக்கொள்ளலாம், என்னை தேடி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கொப்பியை வாங்கினேன். நான் ஒரு கொப்பியை வாங்கினேன். நான் நினைத்தேன் தேவையான விஷயம் எல்லாத்தையும், நான் குர்ஆனில் கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கொப்பியில் எழுதி முடிக்கலாம். கொப்பியும் பெரிய கொப்பியாக இருப்பேன் நான். கடைசியில் ஆனா ஆவண்ண ஈனா அந்த 3 எழுத்திலே தொடங்கிய விடயங்கள் மாத்திரம்தான் இதில் எழுத கிடைத்தது. ஈயன்னா, ஈச்சம்பளம், ஈச்சல், அந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் ஈய பற்றி குர்ஆன்ல வருது. அந்த மாதிரி விடயங்கள்லாம் இந்த கொப்பியில் எழுத இதில் இடம் காணாமல் போயிடுது. கடைசியில் இந்த மாதிரி எல்லாவற்றையும் எழுதி முடிக்கிறது இந்த மாதிரி 8 கொப்பிகள் தேவையாகிவிட்டு. பிறகு நான் யோசித்தேன், இது எனக்கு மட்டும், நான் மட்டும் இதை பாவிக்காம இதை நான் இன்னும் விரிவாக எழுதி இன்னும் குர்ஆன் இதில் இந்த எனது அகராதி புத்தகத்தில் சேராதவற்றையும் குர்ஆனில் விடுபட்டவற்றையும் சேர்த்து எழுதுவோம், எல்லோருக்கும் இது பிரயோஜனம் அளிக்கும் என்ற அடிப்படையில் இப்போது நான் இதனை திருப்பி எழுதி கொண்டு வருகிறேன். விடுபட்டவற்றையும் சேர்த்து, அது பெரிய சிஆர் புத்தகத்தில், இது கொப்பி புத்தகம், பெரிய சிஆர் புத்தகத்தில் எழுதி கொண்டு வருகிறேன். நான் நினைக்கிறேன் 200 பக்க சிஆர் புத்தகங்கள் 20 தேவைப்படும். இது எழுதி முடிய வேண்டும். இன்னும் இப்போ எழுதி கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேல் போகும், அது எழுதி முடிய வேண்டும் நான் இன்ஷா தான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். எனவே அது எழுதி முடிஞ்சது பிறகு உங்கள் முன் இன்ஷா அல்லாஹ் வைக்கத்தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு விடயம் வந்ததன் காரணமாக, அதுக்கு முன்பாக ஒரு விடயம் ஏற்பட்டதன் காரணமாக, இன்னொரு விடயத்தை முன்வைக்க வேண்டிய விடயம் காரணமாக இதை நான் முன்வைத்தேன். இனி இதை அச்சிடுவதற்கு அச்சிட்டு புத்தகமாக வடிவதற்கு பெரிய பணச்செலவுகள் தேவைப்படுகிறது. அதுக்கு எங்கள் சமுதாயம்தான் அதுக்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் என் மனதில் இருக்கிறது.
சரி, இப்போது நான் வந்த அடுத்த விடயம், இது ரொம்ப ஆச்சரியமான விடயம் தான். இந்த குர்ஆன் அகராதி எந்த ஒரு விடயத்தை தேடி இருக்கலாம். உதாரணமாக சிங்கத்தை கண்டு விரண்டோடும் காட்டு கழுதை போல என்று வருகிறது குர்ஆன். ஊமை என்ற தலையங்கத்துக்கு நான் எழுதியிருக்கிறேன், சிங்கத்தை கண்டு விரண்டோடும் காட்டு கழுதை போல. இது எங்க குர்ஆன் இருக்கிறது என்றால் உடனே இந்த அகராதியை தொடர்ந்து ஊமை என்ற தலையங்கத்துங்க இல்லை, அல்லது சிங்கம் என்ற தலையங்கத்துங்க இல்லை, அல்லது காட்டுக்கழுதை என்ற தலையங்கத்துங்க இல்லை. பார்த்தால் 3 இடங்களையும் இந்த வசனம் அமைந்து இருக்கிறது. உடனே தேடி இருக்கலாம் குர்ஆன் எங்கே இருக்கிறது என்று. அதே மாதிரி வழுக்குப்பாறையில் உள்ள சொற்ப மண்ணின் மீது பெருமழை பெய்ந்தது போல, இந்த மாதிரியான ஓமைகள் குர்ஆன்ல நிறைய கிடக்கு. கிட்டத்தட்ட 150 ஓமைகள் கிடக்குது. பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கின்றன குர்ஆன்ல. பேச்சு வழக்கு சொற்கள் என்னும்போது பேச்சு எங்கட வீட்டில் இருக்குது எங்கட பேரப்பிள்ளைகள் மரியம், மரியமும் அண்ணாலாக்கி ஹாதான்னு நான் கேட்பேன். குர்ஆன்ல வார ஒரு பேச்சு சொற்றொடர், மரியமே இதெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து எடுத்து, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு குர்ஆன்ல வருது. இந்த நல்லுணவன மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காமரையில் இந்த நல்லுணவுகள் எல்லாம் இருந்து சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஆச்சரியமாயிருந்து. மரியமும் அண்ணாலாக்கி ஹாதா, மரியத்தை பார்த்து கேட்பேன். இன்னொரு பேரப்பொடி இருக்கிறான் யூசுப், இன்னக்கெல்லாம் அந்த யூசுப், நீதான் அந்த யூசுப்னு நான் கேட்பேன். குர்ஆன்ல வரக்கூடிய வச்சனம் அது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் அவரை நீண்ட காலத்துக்கு பிறகு கண்ட பிறகு, சிறு வயதில் கண்ட பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லா போய் நீண்ட காலத்துக்கு பிறகு சகோதரர்கள் காண்கிறார்கள். 3 தடவை வந்து போனதுக்கு பிறகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் யூசுப் பண்ணதை அறிமுகப்படுத்துகிறேன். அந்த வச்சனங்களை சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, நீர்தானே அந்த யூசுப். இந்த மாதிரியான பேச்சு, யூசுப் நீர்தானே அந்த யூசுப். அதே மாதிரி இன்னும் எவ்வளவோ நாங்கள் பேசக்கூடிய பேச்சு வழக்கம். முசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்கள் வலது கையில் பியமீனிக்க யா மூசா, உங்கள் வலது அந்த மாதிரியான அந்த பாம்பை பிடியும், பயப்படாம திரும்பி வாரும், ஓடி வாரும். இந்த மாதிரியான நாங்கள் பேசக்கூடியது பேச்சு வழக்கு சொற்கள் என்ற தலையங்கத்தை எழுதி, அந்த மாதிரி உவமைகள் என்ற தலையங்கத்தை இன்னும் எழுதி இருக்கிறது. அடுக்கு வசனங்கள், குர்ஆனில் உள்ள அடுக்கு வசனங்கள் சுவையாக எழுதியிருக்கிறது. அழகு, அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் படைப்பும் அழகான படைப்புகள். அந்த மாதிரி அழகை பற்றி தொகையாக எழுதி வச்சுக்கிறேன். அந்த அழகு என்ற தலையங்கத்துங்க இல்லை, அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றதுக்கு காலம் போதாது. எனவே நான் எனது அடுத்த விடயத்துக்கு இப்போது நான் வருகிறேன். இதை பற்றி நான் சம்பூர்ணமாக இந்த புத்தகங்கள் இந்த புத்தகத்தை எழுதி முடிஞ்ச அகராதி புத்தகத்தை எழுதி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இன்னொரு தடவை இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன் யூடியூபில் வந்து கதைப்பேன். 2வது விஷயத்தை நான் இப்போது உங்களுக்கு முன் வைக்க இருக்கிறேன். அதுக்கு முன்பு இந்த யூடியூப் நிறுவனத்தாரர்களுக்கு, இந்த கிந்தட்ட கிரியேஷன்ஸ், அவங்களுக்கு என்ன நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் தான் என்ற விடயத்தை உலகம் முழுக்கவே பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த விடயங்களை. அதனால முதலாவது இந்த கிந்தட்ட கிரியேஷன்ஸ் யூடியூபில் கிந்தட்ட கிரியேஷன் அந்த நிறுவனத்தினர் அவங்க என்ற விடயங்களை உலகம் முழுக்க கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காகவும் அவர்களது இதை பார்க்கக்கூடிய அவர்களது ஆதரவாளர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள், அபிமானிகள் அனைவருக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது என்ற முக்கியமான விடயம், 2வது விடயம், அதுக்கு நான் வருகிறேன். அதாவது எனது 2வது முக்கியமான விடயம் இதுதான். இதை பற்றி, அதாவது நீண்ட காலமாக எனக்கு ஒரு கவலை இருந்து வந்தது. 20 வருஷத்துக்கு முன்பிருந்தே ஒரு கவலை இருந்து வந்தது. அல் குர்ஆனின் பாஷையை பற்றி. அல் குர்ஆனின் பாஷை யாரும் கவனிப்பாரற்ற அனாதையாக இருக்கிறதே. அல் குர்ஆனின் பாஷையானது யாரும் கவனிப்பாரற்ற அனாதையாக இருக்கிறதே என்றுதான் என்ற கவலை. அது என்ன கவலை? அது விளக்கமாக சொல்லணுமே, உங்களிடம் விளக்கமாக கூறுகிறேன்.
ஏனைய எல்லா பாஷைகளையும், அதாவது ஆங்கிலம், இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் போன்ற ஏனைய எல்லா பாஷைகளையும் எங்கள் சிறுவர்களுக்கு, அதாவது மொண்டிசோரி வகுப்பு, பாலர் வகுப்பு, மொண்டிசோரி வகுப்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி ஊட்டுகிறோம்? அழகாக, இனிமையாக, பெரிய பெரிய எழுத்துக்களில் உள்ள பெரிய பெரிய எழுத்துக்களை கொண்ட அழகாக அச்சடிக்கப்பட்ட பூக்களோடு வர்ண வர்ண கலரான எழுத்துக்களோட படங்களோட தான் அவங்களுக்கு நாங்கள் ஏனைய பாஷையிலே முன்வைக்கிறோம். இங்க பாருங்க, ஆங்கில புத்தகம் இவ்வளவு பெரிய எழுத்துல இவ்வளவு அழகாக அச்சடிக்கப்பட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆங்கில எழுத்துக்களோட இந்த சைஸை பாருங்க, பெருசா பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கணும். அடுத்தது ஆங்கில எழுத்து, அதே மாதிரி சிங்கள எழுத்து, சிங்கள புத்தகம், மொண்டிசோரி வகுப்புக்கு கொடுக்கக்கூடிய சிங்கள புத்தகங்கள். அதே மாதிரி தமிழ் புத்தகங்கள் மீக்குது, தமிழ் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீக்கு. நாங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்குறோம் என்றதை கொஞ்சம் தமிழுக்கு ஆனாவன ஈனாவ கொஞ்சம் பாருங்க. தமிழில் உள்ள ஆனாவன என்ன எவ்வளவு பெருசாகும். இது நாங்கள் தமிழ்ல எல்லாம் நாங்கள் வீட்டில் பேசக்கூடிய எங்களுக்கு இலகுவான பாஷை. அந்த இலகுவான பாஷையை இன்னும் இலகுவாக்கி, லேசா கற்றுக்கொள்ளக்கூடிய இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாஷை, அது இன்னும் இலகுவாக்கி, பசந்தாக்கி, அழகாக்கி தான் நாங்கள் எங்கட பிள்ளைகளை கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் அல் குர்ஆனின் பாஷை, குர்ஆன் அதுகளுக்கு ஓத வேண்டிய கட்டாய கடமையான பாஷை, அல் குர்ஆனின் பாஷை, அதை நாங்கள் எப்படி எங்கட பிள்ளைகளுக்கு, அதாவது 3, 4, 5, 6 வயது அந்த ஆரம்பிக்க பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி அவங்களுக்கு ஊட்ட தொடங்குகிறோம், கற்பிக்க தொடங்குகிறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் தன் நெஞ்சில் கையை வச்சு நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த அல் குர்ஆனின் பாஷையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ என்னமோ தெரியாது. இதுதான் நாங்கள் அல் குர்ஆனின் பாஷையை கொடுக்கக்கூடிய பெரிய சைஸ். அல் குர்ஆனின் பாஷை அலிஃப் பே ஆபாத்தா ஜா அலிஃப் பே தே ஜேன்னு சொல்லுவாங்க, அதுகளை கொடுக்கக்கூடிய பெரிய சைஸ் இதுதான். நாங்கள் கொடுக்கக்கூடிய கலரும் இதுதான், அதை நினைச்சுக்கோங்க. வேற எந்த கலரையும் பாவிக்கல. நாங்கள் கொடுக்கக்கூடிய அலிஃப் பே தே பெரிய சைஸ் நான் கண்டது இதுதான். எங்க முக்கியமான ஒரு சில ஊர்கள் இலங்கையில், ஒரு சில கொஞ்சம் முன்னேறின ஊர்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக கொடுக்கலாம். ஆனால் 199 இலங்கையில் உள்ள 199 வீதமான இடங்கள் கிராமங்கள்லையும் இதுதான் நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அல் குர்ஆன் எழுத்துக்களோட பெரிய சைஸ். இதை விட சின்ன சைஸ் தான் மிச்சம். கலர் இதே கலர் தான், ஒரே கலர் தான். என்ன கலர்? அந்த கருப்பு கலர் தான். அதுக்காக எங்களுக்கு கலர் அல் குர்ஆனுக்கு ஒரு கலர்னு தெரியும். சரி, அலிஃப் பே தே ஓதின பிறகு சொற்களை நாங்கள் கொடுக்கிறோமே, அதை பாருங்க. அலிஃப் பே தே ஓதினது பிறகு சொற்கள் எப்படி என்று ஒரு அங்குலம், ஒரு சின்னோரு அங்குலத்துக்குள்ள 4-5 சொற்களை சொருகி, 4-5 எழுத்துக்களை சொருகி, 4-5 எழுத்துக்களால் ஆன குர்ஆன் அரபு அந்த சொற்கள்ல ஒரு அங்குல இடைவெளியில். இதுதான் நாங்க அவங்களுக்கு கொடுக்க சொற்கள் அந்த பாலர்களுக்கு. ஏனைய பாஷைகளை நாங்க எப்படி விட்டுகிறோம்? ஆனாவன்னா இன்னும் வாசிக்க தொடங்காத பிள்ளைகளுக்கு, எழுத தொடங்காத, ஆனாவன்னா எழுத தொடங்காத, ஏபிசி எழுத தொடங்காத பிள்ளைகளுக்கு நாங்க இதைத்தான் இந்த கூட்டெழுத்துல தனி எழுத்தும் அல்ல, இதெல்லாம் கூட்டெழுத்துல ஒரு சின்ன ஒரு இடைவெளியில, ஒரு அங்குள்ள இடைவெளியில தான் நாங்க கொடுக்கிறோம். யாருக்கு? இந்த பாலருக்கு, பொண்ணு சொல்லி பிள்ளைகளுக்கு. இந்த அல் குர்ஆனின் பாஷையான இந்த அரபு பாஷை ஒரு உம்மாக்கு 4 பிள்ளைகள் மாதிரி நான் நினைக்கிறேன். 4 பிள்ளைகள்ல இந்த ஆங்கிலம், சிங்களம், தமிழ் அது அந்த உம்மா பெத்த புள்ள. இந்த அரபுக்கு குர்ஆன் பாஷை அது மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி. வேறொரு உம்மா பெத்த பிள்ளை இந்த உம்மா வளர்க்குது. 4 பிள்ளைகள அந்த 3 பிள்ளைகள், தான் பெற்ற பிள்ளைகள் 3க்கும் நல்ல இனிமையாக தேம்பானி, பட்டர் பூசி, ஜெம்பூசி, தேம்பானி பூசி நாங்கள் அந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கிறோம். அந்த பாஷைகள் அப்படித்தான் கொடுக்கிறோம்.
இது மாட்டாண்டால் புள்ளம்மா யாரோ பெற்ற கடமைக்காக அல்லாவோட கடமை ஒன்று குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் உண்டு. அதுக்காக நாங்கள் ஒழுக்கட்டாயமாக அந்த பிள்ளைக்கு கல்லையும் மண்ணையும் தின்ன இயலாத சாப்பாட்டை அந்த பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி தான் இந்த அரபு பாஷை நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு விட்டுக்கிறோம். இதை ஒவ்வொரு முஸ்லீமும் கொஞ்சம் சிந்திக்கணும். நீண்ட கால கவலை எனக்கு இதுதான் கவலை. என்ன நீண்ட காலம் நான் இது நினைச்சேன், இதே பெரிய பெரிய அழகான எழுத்துக்கள்ல கலர் கலரான எழுத்துக்கள்ல பெரிய பெரிய பூகளை போட்டு படங்களை போட்டு ஏனைய பாஷை கொடுக்க மாதிரி இந்த அரபையும் போதித்தால் என்ன, இதுவும் ஒரு பாஷை தானே. ஏன் இதுக்கு இந்த மாட்டாந்தாய் பிள்ளைய போல இதை நடத்தணும் என்ற ஒரு கவலை இருந்து நான் நினைச்சு கொண்டு அந்த காலம் 20-30 வருஷங்களுக்கு முந்தி நான் நினைச்சு கொண்டு இருந்தது இந்த வேலையை அரபு நாட்டு அரசாங்கங்கள் மாதிரி பெரிய அரசாங்கங்கள் பெரிய பணங்கள் செல்வங்கள் பொருந்திய அரசாங்கம் தான் இதை செஞ்சு மற்ற சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழும் நாடுகளுக்கு இதை அவங்க செய்யணும். இது இங்குள்ளவங்களுக்கு செய்யலாம். அல்லது இங்குள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் இலங்கையில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் இயக்கங்கள் தான் இந்த வேலையை செய்யணும். பெரிய பெரிய எழுத்துலையும் கலர்லையும் கொடுக்கறதுக்கு அழகாக இந்த பாசை ஏனைய பாசையை கொடுக்க இருந்தால் கலர்ல பூக்கள் போட்டு கொடுக்க இருந்தால் ஏனே இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் செய்யணும், பெரும் தனவந்தர்கள் தான் செய்யணும். என்ன போற ஒரு எளிய மனிதனுக்கு செய்யலாம் என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன் மிச்ச காலமாக. ஆனால் இப்போ அல்லாத கிருபை கொண்டு எலக்ட்ரானிக் சாதனங்கள் இப்போது எங்களோட காலடிக்கே வந்துட்டு, எலக்ட்ரானிக் சாதனங்களே எனக்கு காலடிக்கே வந்தது காரணமாக ஏன் மற்றவங்க செஞ்சோ செய்யலையோ நானாவது ஏதாவது ஒன்று செய்வோம், நான் என்ற யோசனையில் தான் அல் குர்ஆனின் பாஷையை அழகாக கற்பிப்போம், அல் குர்ஆனின் பாஷையை அழகாக கற்பிப்போம். லெட்ஸ் டீச் த லாங்குவேஜ் ஆஃப் த ஹோலி குர்ஆன் பியூட்டிஃபுல்லி என்ற இந்த சின்ன புத்தகத்தை நான் என்ற சொந்த முயற்சியில் என்ற கவலையின் காரணமாக நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் நீங்கள் உள்ளே கொஞ்சம் பாருங்க. ஸ்டார்ட்டுக்கு நான் என்ற இந்த புத்தகத்தை எழுதின நோக்கத்தை பற்றி எழுதின நோக்கத்தை இதில் புத்தகம் எழுதின நோக்கத்தை இதில் நான் எழுதி உங்களுக்கு வாசித்து பார்க்கிறேன். அது இப்போ முதலாவது பக்கம் ஆபாத்தாசா எப்படி அந்த ஆபா அலிஃப் பாத்தா அந்த ஜீம் ஹே அந்த எழுத்துக்கள் எப்படி எந்த அளவில் எந்த சைஸில் எந்த அழகில் கொடுக்க கொஞ்சம் நீங்கள் இதை கொஞ்சம் கவனித்து உங்களோட மனதில் வச்சுக்கோங்க. இதில் நான் சில எழுத்துக்களை பெரிய சிவப்புலையும் போட்டிருக்கேன், ஊண்டி வாசிக்க வேண்டிய எழுத்துக்கள்ல ஹே ஹே ஹைன் தே தே அந்த மாதிரி எழுத்துக்கள்ல ஊண்டி வாசிக்க வேண்டிய எழுத்துக்களை சிவப்புலையும் போட்டிக்க அழகா கொஞ்சம் ஓரளவு இப்புள்ள புத்தகங்களை விட நான் கண்ட புத்தகங்களை விட அழகாக தந்திருக்கிறேன். அடுத்தது அந்த மாதிரி அதுக்கு பிறகு சவறு சேரு பேசு, அதாவது பத்தகா லம்மா கசரான்னு சொல்லுவோமே நாங்கள் பத்தத்துள் நம்மத்துன் கசரத்துன் அதுவே அழகாக பெருசாக கொடுத்திருக்கிறேன். அந்த பாடம் தொடர்ந்தது. அதன் பிறகு இது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான நீங்க கித்தாபுகள்லாம் காணாதது, அதுக்கு படங்கள் அந்த பத்தகா லம்மா கசரா அதை வச்சு படங்கள் கிளி கிளி மணி வேற பசு தலகனி சுவர் நுவரலி உணவு புலி மின்விசிறி குருவி கிளவி தலை மயிறு பழுது கயிறு அந்த 3 குறியீடுகளும் வரக்கூடியதாக மட்டும், அதாவது பத்தகா லம்மா கசரா, அதாவது நாங்கள் முந்தி சவறு சேரு பேசுன்னு சொல்லுவோமே அந்த 3 மட்டும் அடங்கியதுதான் இந்த பயிற்சியில் இருக்குது. அது அழகாக படங்களோட கொடுத்திருக்கிறது. ஏன் படங்களோட கொடுக்கக்கூடாது? ஏனே பாஷைகளை நாங்கள் பெரிய பெரிய படங்களோட தானே கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டும், பேச பாஷைக்கு பழக்குகிறோம். ஏன் குர்ஆன் பாஷைக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது? ஹராமா? அது அப்படி ஒரு ஹராம் உண்டு அல்லாஹ் தஆலா வச்சு இல்லை. ஹராம் என்றால் எல்லா பாஷைக்குமா ஹராம்,
படங்களை பற்றி படிப்பிக்க கூடாது என்றால் எல்லா பாஷைக்கும் தான் ஹராம். அரபு பாஷைக்கு மட்டும் ஹராம், ஆங்கிலத்துக்கு ஹராம் இல்லை, சிங்களத்துக்கு ஹராம் இல்லை, இங்கிலீஷுக்கு ஹராம் இல்லை என்று இல்லை. அது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கு எல்லாரும் ஹராம், எல்லாத்துக்கும் அப்படி ஹராம் ஒன்று இல்லை. இப்போ அரபு நாட்டு பத்திரிகைகள் இல்லை, குர்ஆன் ஆயத்து குர்ஆன் வசனம் வருது அரபு நாட்டு பத்திரிகைகள், குர்ஆன் வசனங்கள் எல்லாம் போட்டு அந்த உலமாக்கள் பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள் அரபு நாட்டு பத்திரிகைகள் எது, குர்ஆன் வசனங்கள் எது கேட்டாலும் அந்த உலமாட போட்டோகள், அதுக்கு பக்கத்தில் மிருகங்களோட போட்டோகள், மரங்களோட போட்டோகள் எல்லாம் அரபு நாட்டு பத்திரிகையில் வருகிறது. ஏன் எங்களுக்கு மட்டும் அது கூடாது? ஏனைய பாஷைகளை நாங்கள் அழகாக கற்பிக்கிறோம் என்றால் இந்த பாஷையை நாங்கள் அழகாகத்தானே கற்பிக்கணும். எங்கள்ட பிள்ளைகளுக்கு வெறுப்படையக்கூடிய மாதிரி இந்த மாதிரி சொருகி கற்பித்த பிள்ளைகள் வெறுப்பு ஏற்படுமா இல்லை? குர்ஆன்ல ஆசை ஏற்படுமா இல்லையா? வெறுப்பு ஏற்படுமா இல்லையானது கேட்கணும். அதுக்கு நீங்கள் தான் பொதுமக்களாக நீங்கள் தான் இது பதில் சொல்லணும். இப்படி நெருக்கி கொடுத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அவன் பாஷையை நாங்கள் இப்படி எங்கட சிறு குழந்தைகளுக்கு மொண்டிசோரிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு திணிக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு இந்த வைஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறோம் தான் சொல்லணும். இந்த அரபு பாஷையை கஷ்டமான முறையில், அழகான லேசான முறையில் இல்லை. அதுவும் பிறகு இந்த சவரசேர் பேசிய பிறகு நான் சுக்கூன் அறிமுகப்படுத்தி சுக்கூன்ல அங்க படங்கள் வருது. சுக்கூன் வரக்கூடிய ஜம்பு மீமுக்கு சுக்கூன் வருது. ஜம்பு பஸ்ஸுக்கு அதுக்கு சுக்கூன் வருது. மரணம் கரும்பு இது சுக்கூன் வரக்கூடியதுதான். சுக்கூன் வரக்கூடிய படங்கள் சவரசேரு ஃபத்தியல் அம்மா கசரா அந்த மூணோட இப்ப சுக்கூன் சேர்ந்து நாலு குறியீடுடன் சேர்ந்து வர சொன்னாங்கன்னா இந்த பயிற்சியெல்லாம் போட்டுருக்கேன் பிள்ளைகளுக்கு அழகாக சந்தோஷமாக விருப்பத்தோட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசையை தூண்டி இருக்கிறேன். இதில் அதன் பிறகு பைசிக்கல் போட்டிக்குது, உலகப்படம் போட்டிக்கு, கதிரை போட்டிக்கு, இலை மலை அழகான படங்கள், இயற்கை காட்சிகள் எல்லாம் போட்டி இருக்குது. அதெல்லாம் அழகத்தான். மின்னல்லாஹி அப்படி அந்த அழகை பற்றி எல்லாம் எனக்கு அந்த சிபஹத் அல்லாஹ், அல்லாவின் வர்ணங்கள், சிபஹத் அல்லாஹ், அல்லாஹ் தான் வர்ணங்களை தந்திருக்கிறான். சிபஹத் அல்லாஹ் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சுப்ஹா, அல்லாஹ்வை விட வேற தாரு அழகை கொடுக்கிறவன். வனவுல் லஹு ஆபிதுன், அப்படி அழகை கொடுக்கிற அல்லாஹ்வை தான் வனவுல் லஹு ஆபிதுன், அவங்களை தான் நாங்கள் வணங்குறோம்னு சொல்லி நாங்கள் எங்கிட்ட பிள்ளைகளுக்கு அழகை புறக்கணிச்சுட்டு இருக்கிறோம். அரபு பாஷைக்கு மட்டும் அழகை புறக்கணிச்சிருக்கோம். அழகை பற்றி புகழ்ந்து பேச அல்லாஹ் தஆலா சிபஹத் அல்லாஹ், அல்லாவின் வர்ணங்கள், அல்லாஹ் கொடுத்த வர்ணங்கள், அல்லாஹ் அழகாக வண்ணாத்தி பூச்சியிலே பூக்களை, மரங்களை, மனிதனை எல்லாவற்றையும் அழகா படைத்திருக்கிறான். அல்லாஹ் அழகை விரும்புவான். நீங்கள் கால்நடைகள் அழகை பாருங்கள் என்று குர்ஆனில் சொல்கிறான். நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் தப்சீர் பார்க்கிறோம். கால்நடை காலையில் மேய போகும் போதும் அது மேய்ந்து விட்டு மாலையில் வரும்போது அதன் அழகை பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அழகை விரும்புவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான குதிரைகளை, வாகனங்களை வைத்திருந்தார்கள். அழகு வருகிறது குர்ஆன்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி சிரித்தார்கள் என்று வருது குர்ஆன். எங்க நீங்க கேட்பீங்க, நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயதான காலத்துல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி வயதான காலத்துல அவங்களோட வீட்டுக்கு மலக்குகள் வந்தார்கள். மலக்களோட சிரித்து பேசினார்கள். அவங்க மனித ரூபத்தில் வந்தார்கள். வயதான காலத்தில் வந்து ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. அது என்ன? மலக்களோட சிரித்தா என்ன, உங்களுக்கு பிள்ளை பிறக்க கிடைக்கவிருக்கிறது என்று நன்மாராயம் கூறத்தான் வந்திருக்கிறோம். நன்மாராயம். எனக்கு எப்படி பிள்ளை இருக்கும் என்ற நான் கிளவி, என் ஹஸ்பண்ட், என் கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயது பெற எப்படி பிள்ளை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொன்னாங்க. அவங்க சிரித்தார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள் என்று வருது குர்ஆன்ல. அழகு. எப்ப யா அய்யுஹன் நம்லு உத்ஹுலு மசாக்கின், எறும்புகளே நீங்கள் ஓடிப்போய் உங்கள் எறும்புகளில் உங்கள் புற்றுக்களில் நுழைந்து கொள்ளுங்கள், ஓடிப்போய் நுழைந்து கொள்ளுங்கள். அங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் படைகளும் வருகிறது. அவர்கள் அறியாமல் உங்களை விடுத்து விடாமல் இருப்பதற்காக இந்த சத்தம். இந்த எறும்பு, பெரிய எறும்பு பேசிய சத்தம் சின்ன எறும்புகளுக்கு புத்திமதி சொன்ன
சத்தம் சுலைமான் காலத்துக்கு காதுக்கு எட்டி வந்து சேர்ந்துட்டு அல்லா தாலா அவர்கள் புன்னகை பொத்தார்கள், சிரித்தார்கள். அல்லா தாலா செஞ்ச நியமத்துக்கு அதுக்கு நன்றி சொன்னாங்க. இப்படியெல்லாம் அழகு, அல்லாஹ் அழகை விரும்புகிறான். சரி, நான் அடுத்து வாரம். இப்ப சவறு சேரு பேசு சுக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப சத்துல வரக்கூடிய சொற்களை படங்களை நான் இதுல இந்த பக்கத்துல போட்டுக்கேன். சத்து இந்த பக்கத்துல சத்து வருகிறது. சத்து வரக்கூடிய மாணிக்கம், ஜம் ஜம் மாணிக்கம், மாணிக்கத்துல படம் போட்டிக்க மாணிக்கம், கத்தி, தக்காளி, தக்காளியிட படம் போட்டிக்க. அதுக்கெல்லாம் சத்து வருது. கா இட்டி தா இக்காளி சத்து வரக்கூடிய சொற்களை அந்த சத்து என்ற பாடத்துக்கு போட்டிருக்கு. இந்த அடுத்து நீட்டல் குறியீடுகள் பத்தேன் லமத்தேன் கசரது அது வருது. நீட்டல் குறியீடுகள் வருகிறது. இந்த மாதிரி எவ்வளோ விடயங்கள், புது நவீனமான புது விடயங்கள், ஏனைய புத்தகங்களை நான் காணாத நவீன இந்த காலத்துக்கு, இந்த நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னொரு புத்தகத்தை என்னால் என்ன மாதிரி தயாரித்திருக்கிறேன். இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முயற்சி, ஒரு வருட முயற்சியின் காரணமாக இவ்வளோ உலமாக்கள் துணை கொண்டு, என் சொந்த துணை மாத்திரமல்ல, என் மகனும் ஒரு நிலையுமே இந்த இதை கம்ப்யூட்டரில் வடிவமைத்து தந்ததும் ஒரு பாரி மദ്രஸால ஓதின ஒரு மௌலவி. நான் மௌலவியாக இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இதுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் மௌலவிமார்கள். அப்ப அவங்ககிட்ட துணையை கொண்டுதான் இது சொந்த நான் முயற்சி செஞ்சு இது தயாரித்தது. எனவே இது கலர் இல்லை, எல்லா பலவிதமான எல்லா கலர்களையும் கொண்டு சமைக்கப்பட்ட இந்த என்ற காலடியில் உள்ள நான் ஓரளவு நான் இப்ப நோயில் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மிச்சம் தூரம் பயணங்கள் செய்யலை. காலடியில் உள்ள பிரிண்டர்ஸ்ல இது நான் செஞ்சது. இதுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எவ்வளவு உண்டு. எனக்கு இந்த புத்தகத்துக்கு மாத்திரம் இதுக்கு முந்தைய ஏற்பாட்டு செலவுகள் அல்ல, ஒரு வருஷமா தண்டிச்சு செலவழிச்ச செலவுகள் எல்லாம் விட்டு போட்டுட்டு கடைசி நாள்ல போய் இந்த புத்தகத்தை சமைச்சு கொண்டு வரத்துக்கு மட்டும் கடைசி நாள் செலவு எனக்கு 1700 ரூபாய் தான் நீங்க விற்பீங்க. ஆனா அந்த அளவு செலவழிச்சு இன்னொருத்தருக்கு இதை புத்தகத்தை எனக்கு கொடுக்க கஷ்டம், இன்னொருத்தர் வாங்க கஷ்டம். ஏனைய புத்தகங்கள் இருப்பாங்க, என்ன கையில இருக்குது. இது இங்கிலீஷ் மொண்டிசூரி, எங்கட மொண்டிசூரி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இங்கிலீஷ் புத்தகம். இது ஒரு புத்தகம். இந்த மாயம் எங்கட மொண்டிசூரி பிள்ளைகள் ஒரு புள்ள இந்த மாயம் வேறு வகையான 4-5 புத்தகங்கள் மொண்டிசூரி வகுப்புக்கு கொண்டு, டியூஷன் வகுப்புக்கு மொண்டிசூரியில் இங்கிலீஷ் படிக்க, லண்டன்ல இங்கே பேசி இங்கிலீஷ் படிக்கணுமாம், அது கொண்டு போறாங்க. இந்த புத்தகத்தில் விலை எவ்வளவு தெரியுமா? இந்த ஒரு புத்தகத்தில் இங்க பின்னால போட்டிக்கு 2100 ரூபாய். இந்த புத்தகத்தை விலை இந்த கைக்கிட்ட போட்டிக்கு 2100 ரூபாய். இந்த மாதிரி ஒரு புத்தகம் அல்ல, எத்தனையோ புத்தகங்கள் அந்த புள்ள பாதிக்குது. அந்த ஒரு புள்ள இந்த மாதிரி எத்தனையோ வேற இங்கிலீஷ்ல வாய்க்குது, சிங்களத்துக்கு வேற வாய்க்குது, தமிழுக்கு கலரான புத்தகங்கள். எங்கட இந்த குர்ஆன் பாஷைக்கு மட்டும் இதுதான், இவ்வளவுதான். நான் எங்கட பழைய இந்த குர்ஆன் கிதாபுகள் எழுதி நாங்கள் அந்த காலம் கருப்பு நேரத்தில் சின்ன படித்தோம். பழையவங்களை நான் இந்த குறைஞ்சல் அந்த காலத்தை இந்த கிதாப் எழுதினா பெரும் சேவை செய்திருக்கிறார்கள். பெரும் சேவை என்றால் அந்த காலம் அவங்க கிதாப் எழுதிதான் நாங்களும் அரபா படித்தோம், குர்ஆனை வாசிக்க தொடங்கினோம். அந்த காலம் பெரும் சேவையை அந்த கிதாப் எழுதினோம் செஞ்சிருக்காரு. ஆனால் இப்ப இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில், இந்த நவீன யுகத்திலையும் இது தொடர்ந்து நாங்க இப்படி இந்த நிலையில இருக்கணுமா, இல்லாட்டி இன்னும் முன்னேறணுமா, ஏனைய பாஷைகளை நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா, இல்லாட்டி பழைய மாதிரியே கொடுத்து கொண்டிருக்கோமா, இப்படியே கொடுத்து கொண்டிருக்கோமா? இதுதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய ஆதங்கம். அதனாலதான் என் பொருட்சொல்ல, நான் பெரிய ஒரு பணக்காரன் அல்ல என்றாலும் இந்த சின்ன பொருள் வசதியை கொண்டு நான் 1700 ரூபாய் இந்த புத்தகம் வலிச்சு செஞ்சிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் இந்த கிந்தோட்டை டவுன்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் அங்கே காலிக்கு போனால் 1300 ரூபாய்க்கு செய்யலாம் என்று கேள்விப்பட்டேன். 1300 ரூபா. இது 500, 1000 பிரதிகள் பெரும் தொகையாக அச்சடிக்க 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச விலையில இது செய்யலாம். ஒவ்வொரு புத்தகமும் 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச விலையில விநியோகிக்கலாம். இனி 500, 1000 புத்தகங்கள் அச்சடிக்கக்கூடிய செலவழிக்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்லை. யாராவது பரோபகாரிகள் குர்ஆனின் மேல பற்றுக்கு
ஆசை ஆர்வம் கவலை கொண்டவர்கள் அப்படி யாராவது இருந்தால் முன் வந்தால் அதையும் செய்யலும். 500,000 புத்தகங்களை அச்சடித்து போட்டு அதை விநியோகிக்கணுமே. அர்த்தம் இது ஏன் ஒரே கவலை, இந்த மாதிரியான புத்தகங்கள் இலங்கையில் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும். பெரிய 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 ஊர்களை மட்டும் அந்த ஊர்கள் மட்டும் பாதிச்சு கொண்டிருக்காம இப்போ அப்படித்தான் கொஞ்சம் நடக்குது. கொஞ்சம் சில இதை விட கொஞ்சம் சில அட்வான்ஸான சில அரபு இதை விட அட்வான்ஸான சில அரபு கிதாபுகள் அடித்து அந்த ஊர்கள் மட்டும் பாய்ச்சி கொண்டிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஆனால் இலங்கை முழுவதும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட இலங்கையில் 199 இலங்கையில் உள்ள கிராமங்களில் 199 கிராமங்கள் பழைய முறைப்படி கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முந்தி பாவிக்க அதே கிரம அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் இன்னும் தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கிறது. கவலைப்படக்கூடிய விஷயம். ஒவ்வொரு முஸ்லீமும் கவலைப்படணும். அல்லாஹ்வுடைய பாஷை அல்குர்ஆனுடைய பாஷையை நாங்கள் அழகாக அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய பெரிய ஆதங்கம் வாய்ந்தது. நான் என்னால் என்ற இதை இந்த ஆசையை இந்த கவலையை தீர்க்கறதுக்கு அல்லாஹ் தாலா எனக்கும் ஒரு பங்கு அளித்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நான் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது பரோபகாரிகள் முன்வந்து இதை இன்னும் அபிவிருத்தி செய்ய நினைப்பாங்க, அதுக்கும் நான் முன்வர காத்திருக்கிறேன். அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வாங்க. கடைசியாக மீண்டும் ஒரு முறை இந்த கிந்தோட்ட கிரியேஷன் நிறுவத்தார் யூடியூப்ல ஏன் இந்த பேச்சை உலகம் முழுக்க எடுத்து செல்ல முன் வந்தார்களே, அவர்களாகவே என்னிடம் வந்து கேட்டு அவருடைய கருவிகள் எல்லாம் எனது வீட்டுக்கு கொண்டு வந்து இப்படியெல்லாம் அந்த உதவி செய்ய முன்வந்த கிந்தோட்ட கிரியேஷன்ஸ் யூடியூப் நிறுவனத்தாருக்கு யூடியூப்ல ஒளிபரப்புவதற்காக அந்த நிறுவனத்தார் முன்வந்தமைக்கா அவனுக்கும் எல்லாம் அல்லா தாலா கிருபை செய்யணும். அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரவாளர்கள், அபிமானிகள், ஆதரவாளர்கள், இதை பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் கிருபை செய்யும் நன்றிகளை தெரிவித்து எனது இந்த சிறிய சொற்பொழிவை நான் முடிக்கிறேன். இது இந்த சொற்பொழிவு நல்ல மண்டு கருதினால் என்னுடைய தொடர்பு இலக்கம் பின்னால தந்திருக்கிறேன். அதை காட்ட மறந்துட்டேன். என்ற தொடர்பு இலக்கம் என்னோட தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கத்தையும் இதில் தந்திருக்கிறேன். என்னோட தொடர்பு கொண்டு இந்த இலக்கங்களுக்கு என்னோட தொடர்பு கொண்டு கதைக்கலாம் என்ற விடயத்தையும் நான் உங்களுக்கு கூறி எனது பேச்சை முடிக்கிறேன். எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நேர் வழி காட்டுவானாக, கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அன்னாரின் முயற்சி வெற்றியளிக்க நாங்களும் துஆ கேட்போம். ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப். ஒலிப்பதிவும் ஆலோசனையும் அல்ஹாஜ் பக்கீர் சேர். தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ். இறைவன் நாடினால் மறுபடி சந்திக்கும் வரை நான் கிந்தோட்டை பர்ஜுமா டீச்சர்.